ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளில் ஒரு சமூகத்தில் கூடி வரும்படி தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அவர் சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காணொளி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஊழியக்கார் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒவ்வொரு வாரம் தேவ வார்த்தைகளின் மூலமாய் கர்த்தர் நம்மை கட்டி எழுப்புகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நம்மை உற்சாகப்படுத்துகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்மளை கர்த்தர் பலப்படுத்துகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் தொடங்கின அந்த தலைப்பை மையம் வைத்து அல்லேலூயா ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு பேச போகிறார். அல்லேலூயா. கடந்த வாரம் யாரை குறித்து நான் பேசினேன்? யோனாவை குறித்து பேசினேன். தொய்ந்த வாழ்வு துளிர்க்கும் என்று ஆவியானவர் நம்மோடு பேசினார். அல்லேலூயா. தொய்ந்து போவதற்கான பொதுவான சில காரணங்களை சொன்னேன். அல்லேலூயா. ஒருவரால் சுமக்கிற அந்த சுமை. அல்லேலூயா. அப்புறம் கண்ணி வைப்பது. துக்கம். அல்லேலூயா. பஞ்சங்கள், பட்டினி, குறைவுகள், இதெல்லாம் நம்மளை தொய்ந்து போக வைக்கிறது. யோனாவுடைய வாழ்க்கையில தொய்ந்து போவதற்கு காரணம் என்ன அப்படின்னு 4 காரியத்தை சொன்னேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? என்ன ஞாபகம் இருக்கு? முதலாவது என்ன சொன்னேன்? யோனாவுடைய வாழ்விலே ஸ்தோத்திரம் தொய்ந்து போவதற்கு, அழிந்து போகிற ஒரு நிலையில் இருப்பதற்கு காரணம் என்ன? 1, கீழ்த்தட்டு. எல்லாம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நல்ல சத்தமா சொல்லணும். கீழ்த்தட்டின் அனுபவம். கீழ்த்தட்டு அவனை தொய்ந்து போக வைத்தது. 2வது கீழ் ஆழம். ஸ்தோத்திரம். ஆழமான ஒரு ஜீவியம், பாவமான ஒரு அழிவு நேராக, உளையான சேற்றுக்கு நேராக, அமிழ்ந்து போகிற ஒரு நிலைக்கு நேராக இருக்கும் பொழுது அது அவனோட வாழ்விலே தொய்ந்து போக வைக்கிறது. 3வது கீழ் நிழல். ஏதோ ஒரு நிழலுக்கு கீழே வாழ்கிற ஒரு வாழ்வு. 4வது சொன்ன கீழ்காற்று. பலவிதமான பாடுகள் நிறைந்த ஒரு இடத்தில், சோதனை நிறைந்த இடத்தில், பாடு நிறைந்த இடத்துல அல்லேலூயா தேவன் விரும்பாத இடத்தில் இருக்கும் பொழுது அது நம்மளை தொய்ந்து போக வைக்கிறது. வாசிக்கலாம் யோனாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். 1073வது பக்கம். 1073வது பக்கம். ஸ்தோத்திரம். யோனாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை சேர்ந்து எல்லாரும் வாசிப்போமா? எடுத்துக்கொள்ளாமேன்னு சொல்லுங்க. என் ஆத்துமா, சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் வாசிக்கணும். பிள்ளைகள் எல்லாரும். என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தே, அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. ஹல்லேலூயா சொல்லுங்க. அதுல வாசிக்கிறதுக்கும் ஒரு சோம்பேறித்தனம். நமக்கெல்லாம் என்ன பண்றது? சோத்திரம். ஹல்லேலூயா. சிலர் எல்லா விஷயத்திலும் சோம்பேறித்தனமா இருப்பாங்க. சோத்திரம். நான் ஆவிக்குரிய காரியத்துல சோம்பேறித்தனம் இருக்க கூடாது. அல்லேலூயா. வாசிக்கணுமா? சத்தமா வாசிக்கணும். இப்ப எல்லாரும் பேசலாம், எல்லாரும் பேசுங்க அப்படின்னா அழகா நம்ம என்ன செய்வோம்? சண்டை கட்டுற மாதிரி பேசிடுவோம். சோத்திரம். அல்லேலூயா. சரி, சத்தமா வாசிக்கணும். என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்து. சோத்திரம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்வில் தொய்ந்து போன, சோத்திரம், ஒரு நிலை. அல்லேலூயா. சோர்ந்து போன, இழந்து போன, அல்லேலூயா, ஒரு நிலையில் இன்றைக்கு நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு நிலையில நமக்கு வருகிற சில கஷ்டங்கள், வருகிற சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தொய்ந்து போக வைக்கிறது. சோத்திரம். நம்பிக்கை இழக்க வைக்கிறது. சோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில அழிவுக்கு நேராக, முடிவுக்கு நேராக பல காரியங்கள் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. சோத்திரம். நம்முடைய வருமானமா இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்களா இருக்கலாம், நம்ம நேசிக்கிற யாரோ ஒருத்தரா இருக்கலாம், நம்ம சுற்றி வருகிற பல போராட்டங்கள், பல சூழ்நிலைகள் நம்மளை அப்படிப்பட்ட நிலைக்கு நேராய் நடத்தலாம். சோத்திரம். ஆகவே இந்த நிலையிலிருந்து கர்த்தர் நம்மளை துளிர்க்கும்படி, விடுதலையாக்கும்படி, நம்மளை பலப்படுத்தும்படி விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். இந்த 5ஆம் வசனத்துல தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது. சோத்திரம் அப்படின்னு சொல்றார்.
அப்படின்னா சோத்திரம், அந்த தண்ணீர் அவனை அமுத்தி அவனை கொல்ல வருதான். அந்த தண்ணீர் மூச்சு முட்டுதான் சோத்திரம். அந்த தண்ணீர் வந்து மேல அல்லேலூயா அமுத்தும் போது, தண்ணீர்கள் அது வந்து அந்த மேல அமுத்தும் போது யோனாவுக்கு எப்படி இருந்ததா? மூச்சு முட்டுச்சான் சோத்திரம். ஓ ஆமென். பல டைம்ல நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சில பிரச்சனைகள் நம்மளை மூச்சு முட்ட வரும். அவ்வளவு பிரச்சனைகள் நம்மளை சுற்றி இருக்கும். நமக்கு வருகிற நெருக்கங்கள் அந்த மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில தான் யோனாவை கர்த்தர் தூக்கி எடுக்கிறார். அப்படிப்பட்ட அழிவுக்கு நேராக சென்ற யோனாவைத்தான் கர்த்தர் தூக்கி எடுக்கிறார். அவனை அடுத்த நிலைக்கு நேராய் கர்த்தர் நடத்தி கொண்டு போகிறார். அல்லேலூயா. பாஸ்டர், என் பிரச்சனை உங்களுக்கு எல்லாம் தெரியாது பாஸ்டர். அம்பிட்டு பிரச்சனையும் போட்டு என்னை அமுக்குது, என்னை எழும்ப விடல, என்னால ஒண்ணும் செய்ய முடியல. ஆமா, சில மனிதர்கள் நம்மளை போட்டு சங்கல கால வச்சு மிதிச்ச மாதிரி சில பேர் நம்மளை மிதிப்பாங்க. பல நிலைகள் நமக்கு விரோதமாக அப்படி எழும்பி வரும். அல்லேலூயா. யோனாவுடைய வாழ்க்கையில் அப்படிதான் வந்து அவனை மூச்சு முட்ட வந்து அமுக்குது. ஆமா, அப்படி சொல்றாரு, என்னால சுவாசிக்க முடியல, அப்படியே சுவாசம் போனா கூட பரவாயில்ல போல இருக்கு, ஆனா மூச்சும் விட முடியல, மூச்சும் போக மாட்டேங்குது. அப்படி ஒரு நிலையின் நேராக நம்ம நடத்தப்பட்டு கொண்டிருப்போம். இப்படிப்பட்ட ஒருவனை தான் கர்த்தர் தூக்கி எடுத்து அவனை கொண்டு வந்து கரையில கக்கினது. அந்த மீன் அல்லேலூயா, அந்த விடுதலை அல்லேலூயா, அவனை கொண்டு வந்து கரையில கொண்டு வந்து சேர்த்தது. எந்த ஆழத்துல எந்த இடத்துல மூழ்கி சாகுற நிலையில இருந்த யோனாவை கொண்டு வந்து கரையில கக்கினது. உங்க வாழ்க்கையில ஒரு புதிய விடுதலை, ஒரு புதிய டெலிவரன்ஸ், புதிய ஒரு அற்புதம், புதிய நன்மை நடக்க போகிறது. கையை தட்டி நல்லா அதை பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய அற்புதம் இன்றைக்கு அல்லேலூயா, ஓ அல்லேலூயா, பிரசவமாய் வெளியே வர போகிறது. அது பறக்க போகிறது, அது வெளியே வர போகிறது. அற்புதங்கள் அற்புதங்கள் அற்புதம். இது பத்தாது, இது பத்தாது. நல்ல கையை தட்டி நல்ல ஆவியில ஓ ரா பா பா ரா கா பா பா ரா டா 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 டா. ஆமென். அல்லேலூயா. 6ஆம் வசனத்துல சொல்றார், பர்வதங்கள் அடிவாரங்கள் பரியந்தம் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆமென். பூமியில் இருக்கிற காரியங்கள், பூமியில் இருக்கிற சூழ்நிலைகள் என்னை அடக்கி வச்சது. என்னை எழும்ப விடாமல், துளிர் விடாமல், வளர விடாமல், முன்னேற விடாமல் என்னை அடக்கி வச்சிருந்தது. ஆமென். அல்லேலூயா. அடக்கி வச்சிருந்தது. ஆனா அழகா சொல்ற, ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். கையை தட்டி என்னை என்ன அமர்த்தினாலோ, என்னை என்ன அடக்கி வச்சாலோ, எனக்கு விரோதமா எந்த நிலைகள் எழும்பினாலோ, கர்த்தர் என்னை தப்புவித்தார், கர்த்தர் என்னை விடுவித்தார், கர்த்தர் என்னை காத்துக் கொண்டார். அல்லேலூயா. திடீர்னு நமக்கு விரோதமா கூட இருக்கிறவங்களே எழும்புவாங்க. திடீர்னு ஒரு விரோதமா சட்டம் மூடின மாதிரி, நம்ம க்ளோஸ் பண்ண மாதிரி, டோரை க்ளோஸ் பண்ண மாதிரி பல விஷயங்கள் நம்மளை க்ளோஸ் பண்ணுவாங்க. அதனால நீங்க சோர்ந்து விடக்கூடாது, அதனால நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது விஷயங்கள் தேவனுக்கு ஆமென் அல்லேலூயா விரோதமா எழும்ப விடாதபடிக்கு ஏதாவது காரியம் இருக்கா? நான் எங்க இருக்கிறேன்? அதான் போன வாரம் நான் சொன்ன வார்த்தையின்படி ஒரு கீழ்த்தட்டின் அனுபவமா நான் இன்னும் சரியா ஆண்டவரோடு கூட வளராம முன்னேறாம இருக்கிறேனா, அதை விட்டு நாம் மாறணும் என்று நாம இந்த சத்தியங்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், கீழ்த்தட்டின் அனுபவம். நம்ம மேல இருக்க வேண்டிய வாழ்க்கை மேலறையின் அனுபவம், மேல் தட்டின் அனுபவம், ஜெப வாழ்க்கை, துதியின் வாழ்க்கை, ஆமென், வேத வசனத்தின் வாழ்க்கை, ஆவியில் நடக்கிற வாழ்க்கை, தேவனோடு கூட கட்டப்பட்ட வாழ்க்கை, தேவனோடு இணைந்திருக்கிற வாழ்க்கை. அதுல நம்ம முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆழத்துல இருக்கிற அனுபவம் தான் நம்ம இன்னும் கொண்டு அமுத்தும். அல்லேலூயா. முதலையே ஜெபம் பண்றது இல்ல, முதலையே நம்ம வேத வாசிக்கிறது இல்ல, முதலையே சரி ஆண்டவரை தேடுறது இல்ல. இன்னும் நமக்கு பிரச்சனைகள் பாடுகள் வரும் பொழுது இன்னும் எச்சா நம்மளை ஆழத்தில் அமர்த்தும். அதுல இருந்து முன்னேறணும்னா நல்ல சோத்திரம். நீங்க தண்ணிக்குள்ள ஒரு ஆள் போகுது, தண்ணிக்குள்ள இழுக்குது அப்படின்னா நல்ல காலை போட்டு நல்லா அடிச்சு மேல வர்றதுக்கான முயற்சி எடுக்கணும். எடுக்கல அப்படின்னா அது இன்னும் நம்ம கீழே அமர்த்தி நம்மளை வாழ்க்கையை முடித்து போடும்.
மேலே ஏறுவதற்கு என்ன வழி, நான் மேலே ஏறுவதற்கு என்ன காரியம் என்பதை நல்ல கைகால அடிச்சு, அந்த தண்ணியில நீச்சல் அடிச்சவங்களை கேட்டு பாருங்க, நல்லா அடிச்சு 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 அது எப்படி மேல வரணுமோ அது உதறி அடிச்சு மேலே வருவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. ஆமா, நம்ம துளிர் விட வேண்டும் என்று சொன்னால், நம்ம வாழ்க்கை துளிர் விடணும்னா, துளிர் விடுவதற்கான காரணம் என்ன, ஏன் நம்ம துளிர் விட முடியல, ஏன் தொய்ந்து போனோம் அப்படின்னு நான் போன வாரம் சொன்னேன். இன்னைக்கு அல்லேலூயா துளிர் விடுவதற்கான 3 காரணங்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா இந்த சம்பவத்தை வச்சே சொல்ல போகிறேன். அல்லேலூயா 3 சம்பவங்கள், 3 அல்லேலூயா காரியங்களை சொல்ல போறேன். நீ துளிர் விடணும்னா, நீ தொய்ந்து போன வாழ்க்கை நீ முன்னேறி மேலேறி வரணும்னா, இழந்து போன வாழ்க்கை துளிர் விட்டு மேல வரணும்னா 3 விஷயத்தை செய்யணும். அல்லேலூயா. 3 விஷயத்தை மறக்க கூடாது. 1 சமூகம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. சமூகம், தேவ சமூகம், கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய ஆமென் அல்லேலூயா பிரசன்னம், கர்த்தரோடு கூட வாழ்ற வாழ்க்கை, அதுதான் சமூகம். அல்லேலூயா. தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அது நமக்கு ரொம்ப முக்கியம். அது நம்முடைய வாழ்க்கையை துளிர் விட்டு எழும்ப வைக்கும். 2வது நம்மளை துளிர் விட்டு எழும்ப வைக்கிற 2வது விஷயம் சபை. எல்லாரும் சொல்லுங்க, என்னதுங்க? சபை. நம்மளை எழும்ப வைக்கிற ஆமென் காரியத்தில் முக்கியமான பங்கு சபை. அல்லேலூயா. 3வது ஸ்தோத்திரம், நம்மளை எழும்ப வைக்கிற 3வது விஷயம் சாம்பல். சொல்லுங்க எல்லாருமே, என்னதுங்க? சாம்பல். சாம்பலின் அனுபவம். அது என்ன சாம்பல்? அது நம்ம இன்னைக்கு என்ன செய்வோம்? தியானம் பண்ணுவோம். முதலாவது சொன்ன சமூகம். ஸ்தோத்திரம். தேவ சமூகம், கர்த்தருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததியே என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததியே, கர்த்தரை ஆராதிக்கிற சந்ததியே, கர்த்தரை தேடுகிற சந்ததியே. சோத்திரம். அல்லேலூயா. சபை வேற, தேவ சமூகம் வேற. சோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, தேவனுடைய சமூகத்தை நாடணும், தேவ சமூகத்தை விரும்பணும், தேவ சமூகத்தை வாஞ்சிக்கணும். ஒண்ணுமே இல்லை. தனிப்பட்ட வாழ்விலே தேவனோடு கூட நம்ம எப்படி வாழ்ற, அது ரொம்ப முக்கியம். சபையில நான் பாடுறேன், துதிக்கிறேன், சபையில நான் எல்லா காரியத்தை செய்யறேன், அது வேற. ஆனா தேவனோடு நான் எந்த அளவுக்கு நெருங்கி வாழ்றேன், தேவனோடு எந்த அளவுக்கு ஜீவிக்கிறேன், தேவனோடு எந்த அளவுக்கு வாழ்க்கை இருக்கிறது, அது ரொம்ப 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 முக்கியம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அறையில ஆடாதவன் அம்பலத்துல என்ன செய்ய முடியாது அப்படின்னு என்ன அர்த்தம்? வீட்டுல நீ சரியா பிராக்டிஸ் பண்ணலனா, வீட்டுல சரியா நீ பழகல அப்படின்னா, மேடைகளில பப்ளிக்ல ஆமென் அல்லேலூயா மின்பதாக நீ உன்னால ஒண்ணு செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆமா, இன்னொரு பழமொழியும் சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தாதான் எதுல வருமா? அகப்பையில வரும். சட்டியில் இருந்தாதான் கரண்டியில் என்ன செய்யும்? சும்மா போட்டு கொட 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 கொடன்னு கரண்டி போட்டு கரண்ட ஒண்ணு இருக்காது, சவுண்டு தான் வரும். கடமுடா கடமுடா கடமுடா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. வீட்டுல நீ தனிப்பட்ட நேரங்களில் நீ ஜெபம் பண்ணலினா, வீட்டுல ஆவியில் இறந்து நீ ஜெபம் பண்ணலினா, வீட்டுல வேதத்தை வாசிக்கலினா, வீட்டுல தேவனோடு கூட இல்லைன்னா, சபையில உன்னால என்னதான் கீபோர்டு போட்டு என்னதான் ஆராதனை பண்ணினாலும் நம்மனால ஆராதிக்க முடியவே முடியாது, ஆவியில நிரம்பவே முடியவே முடியாது, ஜெபிக்க முடியவே முடியாது. தனிப்பட்ட வாழ்வில் தேவனோடு எப்படி நெருங்கி இருக்கிறோம், தனிப்பட்ட வாழ்வில் நம்முடைய தேவ சமூகம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை அறிந்தால் தான் நம்ம வெற்றி பெற முடியும், ஜெயம் பெற முடியும். அல்லேலூயா. நான் இங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து என்னால சொல்ல முடியும், இதுல இருக்கிற முக்காவாசி பேர் தனிப்பட்ட வாழ்வில் நம்ம தேவனோடு கூட இருப்பதில்லை. ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? சபையில நல்லா பாடுறோம், சபையில நல்லா துதிக்கிறோம், சபையில என்ன ஆவியில் நிரம்புறோம், சபையில என்ன அப்படி இப்படி இருக்கிறோம். வீட்டுல போனா அது ஒண்ணுமே நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. அல்லேலூயா. தோத்து போவதற்கு காரணமே அதுதான். நம்ம துளிர் விடாமல் இருப்பதற்கு காரணமே அதுதான். சோத்திரம். ஆதியில் இருந்த நிலை இன்றைக்கு நிறைய பேருக்கு இல்ல.
அன்னைக்கெல்லாம் வீட்டுல எப்பொழுதும் முழங்கால போட்டு ஜெபம் பண்ண ஆத்துமா, தேவன சமூகத்தில் பாடி துதிச்சு கொண்டிருந்த ஆத்துமா, சமையல் பண்ணும்போது துதிச்ச ஆத்துமா, பாடின ஆத்துமா, அல்லேலூயா, பாத்ரூம் போனாலும் துதிச்ச பாட்டு பாடின ஆத்துமா இன்றைக்கு சபையில வந்தா கூட பாட மாட்டேங்குது. காரணம் என்ன? காரணம் என்ன? காரணம் என்ன? தேவனோடு என் தனிப்பட்ட வாழ்வு இல்லை, தேவனோடு என் தனிப்பட்ட ஜீவியம் இல்லை. சோத்திரம். யோனா அல்லேலூயா 2வது ஆமென் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை ஆமென் சத்தமா ஒரு வாசிங்க பார்க்கலாம். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து. ஹலோ, இங்க ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை எத்தனை பேர் கவனிச்சு தெரியல. என்ன சொல்றார்? என் சமூகத்தில் வந்தது. அல்லேலூயா. நினிவே ஜனங்கள் விரோதமா செய்கிற காரியங்கள், அக்கிரமங்கள் எங்க வந்தது? என் சமூகத்தில் வந்தது. என் சமூகத்தில் வந்தது. அப்ப நீ என்ன செய்யணும்? நீ உடனே என் சமூகத்தில் வா, நான் உன்னோடு பேச போறேன், நீ செய்ய வேண்டிய காரியத்தை நான் உனக்கு கொடுக்க போறேன், நீ போய் அந்த நினிவேல போய் செய் என்று அவர் தேவ சமூகத்துக்கு நேரா யோனாவை கூப்பிடுறாரு. எங்க கூப்பிடுறாரு? எங்க கூப்பிடுறாரு? என் சமூகத்துக்குள் வா. என் சமூகத்தில் வந்த வார்த்தைகளை என்னால தாங்க முடியல, அந்த சமூகத்தில் வந்த காரியங்கள் என்னால பொறுத்துக் கொள்ள முடியல. நீ என் சமூகத்துக்குள்ள வா, நான் உன்னோடு பேச போகிறேன். நீ போய் இந்த நினிவேக்கு நேராய் பிரசங்கம் பண்ணு, போய் சொல்லு, நீ முதல்ல என் சமூகத்தில் வா என்று ஆண்டவர் கூப்பிடுறார். ஆனா யோனா என்ன பண்றாரு? யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி. அல்லேலூயா. ஆமா, இவ்வளவு மைக்கு போட்டு சத்தம் போட்டு இவ்வளவு தூரம் சொல்லும் போதே கேட்கறது இல்ல. மைக் இல்லாத காலத்துல, போன் இல்லாத காலத்துல போன் பண்ணி 1008 முறை போன் பண்ணி வாங்க வாங்க பிரதர் சிஸ்டர் அம்மா ஆத்தா பாட்டி தாத்தா அண்ணா தம்பி வானா வானா வானான்னு கூப்பிட்டா கூட என்ன செய்யறது இல்ல, வர்றதில்ல. யோனா எப்படி கூப்பிட்டிருப்பார் ஆண்டவர்? யோனா எப்படி கூப்பிட்டிருப்பார்? இப்ப நான் இப்ப உங்களை எப்படி கூப்பிடுறேன்? போன் பண்ணி என்ன செய்யறோம்? கூப்பிடுறோம். அவன் வர மாட்டி, அல்லையா வர மாட்டி. ஆமா, எல்லாத்துக்கும் நல்ல நல்ல போன் இருக்கு. ஆமா, சவுண்ட் கேட்கற போன் இருக்கு. எல்லாரும் சவுண்ட் இல்லாத போன் யார்ட்டையுமே இல்ல, எல்லாத்தையும் நல்ல சவுண்ட் கேட்கற போன் இருக்கு. போன் வந்துச்சுன்னா போன் அடிச்சா கரெக்டா இங்க வர்ற மாதிரியான போன் தான் எல்லாத்தையும் என்ன செய்யுது இருக்கு. சோத்திரம். டவர் தான் பிரச்சனை. இப்ப எல்லா பக்கம் டவர் தான் பிரச்சனை. சோத்திரம். நம்ம சரியா டவர் உள்ள இடத்துல இருந்தோம்னா டவர் பிரச்சனையே வராது. சோத்திரம். நம்ம சரியான டவர்ல இல்லைன்னா டவர் எங்கேயுமே எடுக்காது. சோத்திரம். ஆனமலைக்கு வந்தாலும் எடுக்காது, கோயம்புத்தூருக்கு போனாலும் எடுக்காது. ஆமா, அல்லேலூயா. நீ குவைத்துக்கு போனாலும் எடுக்காது. சோத்திரம். நல்ல டவர் உள்ள இடத்துக்கு, தேவ சமூகம் உள்ள இடத்துக்கு இருந்தீங்கன்னா எல்லாம் நல்ல டவரா அடிக்கும். சோத்திரம். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய சத்தம் யோனாவை நோக்கி வருகிறது. நீ வா என் சமூகத்துல, என்னோடு வா, என்னோட இரு, நான் சொல்ற காரியத்தை நீ செய், வா. ஆனா யோனா என்ன பண்ணாரு? யோனா விலகி போனா. சமூகத்துக்கு வா, என் பக்கத்துல வா பொண்ணு கூப்பிட்டா விலகி போகிறான். அல்லேலூயா. நம்மால விலகி போயிட்டு, புரிஞ்சு நான் சொல்றது கவனிங்க, நம்மாலும் விலகி போயிட்டு என்ன சொல்லுது? ஐயோ, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் என்னை தூக்கி ஆத்துக்குள்ள போட்டுட்டாரு, ஆண்டவர் எனக்கு இப்படி செஞ்சிட்டாரு. நான் யோனாவை சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? ஐயோ, எனக்கு பெரிய வியாதி வந்துருச்சு, ஐயோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு, இதுக்கு காரணமே பாஸ்ட் தான், இதுக்கு காரணமே சபைதான், ஐயோ அப்படின்னு எங்க உட்கார்ந்து கத்துறது?
சமுத்திரத்துல பிரச்சனை நேரத்துல போராட்ட நேரத்துல உட்கார்ந்து கத்துனா பிரயோஜனம் இல்ல. அவள் சமூகத்துக்கு வா வான்னு கூப்பிடும் போது வர்றது இல்ல. அப்பெல்லாம் விலகி மச்சான் வீடு, மாமனார் வீடு, கொழுந்தியா வீடு, கொழுந்தனார் வீடு, சம்மந்தி விருந்து, அந்த விருந்து இந்த விருந்துன்னு போயிட்டு சோத்துறோம். இப்ப பிரச்சனை பாடுனா யாரு பொறுப்பேற்க முடியும்? சமூகத்தில் நாடு, சமூகத்தில் தேவனை தேடுகிற சந்ததியா வா. லேலுயா சொல்லுங்க. தேவ சமூகத்தை விட்டு விலகினா என்ன நடக்குன்னு அவனுக்கு தெரியுது, நமக்கு தெரியறது இல்ல. அதுக்கு ஆதாரமா வாசிங்க பார்க்கலாம். 10ஆம் வசனத்தை வாசிங்க. 1:10. யோனா, அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று. யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர்கள் மிகவும் பயந்து அவனை நோக்கி, யோனாவை நோக்கி, ஏன் இதை செய்தாய்? ஏன் இதை செய்தாய்? யார் கேட்கிறா? யார் கேட்கிறா இந்த வார்த்தை? யார் கேட்கிறா? இயேசுவை அறியாதவன், தேவனை பத்தி தெரியாதவன், இயேசு எப்படிப்பட்டவர் என்று அவருக்கு தேவனை தேடாத, அவர் சமூகத்தில் வராத ஒருத்த தீர்க்கதரிசிய பார்த்து, தேவ பிள்ளைய பார்த்து கேட்கிறான், நீ ஏப்பா இதை செஞ்ச? ஹலோ, நம்ம ஆண்டவர் வார வாரம் தேடுற கேசுக, நம்ம எல்லாம் பைபிள் தூக்கிட்டு கர்த்தரை எப்பவுமே தேடுற கேசுக. ஆனா நமக்கு வராத பயம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? ஹலோ, காலை 7 மணிக்கு கேட்கும், என்ன இன்னும் கிளம்பாம இருக்கிற, சர்ச்சுக்கு போகலையா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல, என்ன இப்படி அசால்ட்டா இருக்கிற? பக்கத்து வீட்டு கிளவி நம்மளை பார்த்து கேட்கும். ஹலோ, நம்ம என்ன சொல்லுவோம்? இப்பதான் எந்திரிச்சுனா குழந்தை தூங்க விடல, ஒரே சத்த ராத்திரி எல்லாம் முடியல, இப்பதான் எந்திரிச்ச, இனிதான் கிளம்பணும். பேனும் அப்பதான் கடிக்கும், ஈரும் அப்பதான் நம்மளை போட்டு பின்னி எடுக்கும். அதுக்கு சீவி எடுக்கிறதுக்கே பல மணி நேரம் ஆயிரும். ஹலோ, சனிக்கிழமையே சிலர் தலை குளிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில தான் அது ஈரு அதை அந்த பின்னி விட்டல எடுத்துட்டு இருப்பாங்க. ஹலோ, புரியுதா? வழங்க புரியுதா நான் சொல்றது? வழங்குதா? சனிக்கிழமை ராத்திரி வரைக்கும் அதில் உலகமெல்லாம் சுத்திட்டு, உலகம் சுத்தும் வாலிபன்கிற மாதிரி உலகமெல்லாம் சுத்திட்டு காலையில தான் தேய்க்க போகிறது. காலையில தான் ஆமென் அல்லேலூயா, தேவ சமூகத்துக்கு வேண்டிய காரியம் எல்லாம் காலையில தான் பாக்குறது. அது அடுத்த பாயிண்ட்க்கு வரலான் இருந்த, இந்த இப்ப வருது இந்த பாயிண்ட். நீ என்ன செய்தா, ஏன் இதை நீ செய்தா அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரன் கேட்கறான். ஹலோ, இதுல வேற சொந்தக்காரன் வேற காலையில போன் பண்ணிடுவான், மைனி நீ சர்ச்சுக்கு போவேன்னு தெரியும், இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லலாம், காலையிலேயே போன் பண்ணி நீ சௌரியமா பேசு மாப்ள, நான் இப்ப லேட்டா தான் போறது, நீ சௌரியமா பேசு. ஹலோ, ஆமேன்னு சொல்லுங்க. அவன் போன் பண்ணும் போதே சொல்லுவான், நீ சர்ச்சுக்கு போற ஆளு, நீ தேவ சமூகத்துக்கு போற ஆளு, நான் சீக்கிரமா பேசிட்டு வச்சிடறேன் அப்படின்னு தான் ஆரம்பிப்பான். நம்மால சொல்ல, நீ பேசு பா, சபைக்கு மெல்ல நான் போறேன், நீ பேசு. ஹலோ ஹலோ, அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. காலையில தான் ஜானி எடுக்க போறது, காலையில தான் சோத்திரம், எல்லா இளவுகளையும் காலையில தான் என்ன செய்யுது பார்க்க வேண்டியதா. அவனுக்கு தெரியுது, அவன் சொல்றான், ஏன் இதை செஞ்ச? இது நம்மால ஒரு பிட்டு போடுறாரு. என்ன பிட்டு போடுறாரு? 9ஆம் வசனத்தை வாசிங்க. 9ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவன், பிள்ளைகள் என்ன பண்றீங்க, டக்குன்னு வாசிங்க அடுத்தது. அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோக தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். என்ன பிரார்த்தனை சொல்றாங்க, என்ன சொல்றான்? மீண்டும் வாசிங்க பார்க்கலாம். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். இவன் பயபக்தி உள்ளவனா? இவன் பயபக்தி உள்ளவனான்னு கேட்கிறேன், சொல்லுங்க. இவன் பயபக்தி உள்ளவனா? சமுத்திரத்தையும் பூமியும் படைச்ச ஆம்பிட்டு, ஐயோ என்ன பிரசங்கம் பண்றான். பிரசங்கம் பண்ண வேண்டிய இடத்துல பிரசங்கம் பண்ணாம எங்க வந்து பிரசங்கம் பண்றான். அல்லேலூயா. இப்ப விட்டோம்னா எனக்கு எல்லாரும் பிரசங்கம் பண்ணிடுவீங்க, அந்த அளவுக்கு நீங்க அம்பிட்டு தேறிட்டீங்க.
ஆனா ஒரு ஆத்துமாக்கு போய் பிரசங்கம் பண்ணுனா என்ன செய்ய மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. பிரசங்கம் பண்ற பாஸ்டருக்கு வேணா பிரசங்கம் பண்றதுக்கு நமக்கு நல்ல ஞான அறிவு இருக்கு. பாஸ்டர் உட்காருங்க பாஸ்டர், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க பாஸ்டர்? நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், ஓவரா தான் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. கேட்க கூடாதுன்னு பார்த்தா நீங்க என்ன இப்படி. பாஸ்டருக்கு நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க. நானும் கேட்க கூடாதுன்னு பாக்குறேன் பாஸ்டர். அழுதலும் சிலர் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆமென் அல்லேலூயா. சிலர் சத்தமாலாம் பிரசங்கம் பண்ணுவாங்க, சிலர் சைலண்டா பிரசங்கம் பண்ணுவாங்க. என்ன ஆமேன்னு வர மாட்டி. ஆமா, நான் பயபக்திக்குரியவன். தேவ சமூகத்துக்கு வரலைன்னா என்ன உனக்கு பயபக்தி இருக்குன்னு எனக்கு தெரியல. தேவனை தனிமையா சந்திக்கல அப்படின்னா என்ன பயபக்தி இருக்குன்னு தெரியல. தேவன் கூப்பிட்டு வரல, தேவன் சொன்னதுக்கு கீழ்ப்படியில, தேவன் சொன்ன காரியத்தை செய்யல. ஹலோ, ஆனா எப்படி சொல்றாரு? நான் பயபக்திக்குரியவன். ஹலோ, நான் இந்த சபையினுடைய விசுவாசி. எங்க பாஸ்டுக்கு லெப்ட் ரைட் நான் தான், ரைட் போடுறதே நான் தான். ஹலோ, ஆனா இந்த ஆத்மா 2 வாரம் வராது. இந்த ஆத்மா வேலை வந்தா ஓடிடும். இந்த ஆத்மா சொந்தக்காரனுக்கு ஒரு காரியம் ஓடிடும். அடிக்கடி கஷ்டப்படுத்திட்டே இருக்கும், அடிக்கடி ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருக்கும். உங்களே சொல்லல, யோனாவை சொல்றேன். அல்லேலூயா சொல்லு. யோனா அப்படிதான் ஆண்டவர் கஷ்டப்படுத்தினா, ஆண்டவர் அப்படித்தான் வேதனைப்படுத்தினா, அப்படித்தான் யோனா ஆண்டவர் மேல ரொம்ப அல்லேலூயா வெறுப்பா உண்டாக்கினா. யோனா, அந்த யோனா மீண்டும் எப்ப தேவ சமூகத்துக்கு வருகிறாரோ அப்பதான் அவர் வாழ்க்கை துளிர் விட்டு எழும்பி கர்த்தர் அந்த யோனாவை கரையில கொண்டு வந்து சேர்த்தார். மீண்டும் அவன் வாழ்க்கையில் ஒரு ஜீவனை, உயிரை கொடுத்தார். தேவ சமூகத்தில நாடுங்க. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இருக்குது சொல்லுங்க? 1 மணி நேரம் எத்தனை மணி நேரம் இருக்குது ஒரு நாளைக்கு? 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் கழிச்சுக்குங்க. என்ன 8 மணி நேரம்? தூங்குற 8 மணி நேரத்தை என்ன செஞ்சிருங்க? கழிச்சிருங்க. மீதி எவ்வளவு மணி நேரம் இருக்குது? ஐயோ, 16 மணி நேரம் இருக்கு. சோத்து 16 மணி நேரத்தையும் ஒரு 4 மணி நேரத்தையும் அதுக்கு இதுக்குன்னு ஒரு 4 மணி நேரத்தை கழிச்சுக்குங்க. என்ன ஆமேன்னு வர மாட்டேதியா? மீதி எத்தனை மணி நேரம் இருக்குது? 12 மணி நேரம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல 12 மணி நேரம் அப்படி தூங்குறதுக்கும் அதுக்கு இதுக்கும் அப்படி இப்படி செலவண்ணாலும் மீதி 12 மணி நேரத்தை 12 மணி நேரத்துல எத்தனை மணி நேரம் தேவ சமூகத்தில் நாம இருக்கிறோம்? எத்தனை மணி நேரம் தேவனுக்காய் நம்ம கொடுக்கிறோம்? ஜெபிப்பதற்குன்னு எத்தனை மணி நேரம் நம்ம செய்யறோம்? வேதம் வாசிக்கிறது எத்தனை மணி நேரம் நம்ம செலுத்துறோம்? ஹலோ, ஆமென் சொல்லுங்க. குடும்ப ஜெபம் அதெல்லாம் நீங்க லிஸ்ட்ல சேர்க்க கூடாது. அதெல்லாம் குடும்ப ஆசீர்வாதத்துக்காக நம்ம கூடி ஜெபிக்கிற ஜெபம். தனிப்பட்ட ஜெபம் எத்தனை மணி நேரத்திற்கு? ஹலோ, ஒரு நாளைக்கு நம்ம 2.5 மணி நேரம் ஜெபம் பண்ணணுமா? நான் என்னுடைய கணக்கை நான் சொல்றேன். ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். நீங்க எப்ப காலையில இருந்து நைட்டுக்குள்ள எப்ப நீ ஜெபம் பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணணும்? 2.5 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். சரி, 2.5 மணி நேரம் ஜெபம் பண்ற பாஸ்டர் உண்மையா சொல்லணும், மேல ஆண்டவர் பாக்குறேன், நான் பாக்கல, ஆண்டவர் பாக்குறேன். நான் 2.5 மணி நேரம் டெய்லி ஜெபம் பண்ற பாஸ்டர் சொல்றவங்க நல்ல கைய உயர்த்துங்க பாக்கலாம். கீழே போடுங்க. சபை மானத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு சிலர் இருக்கிறாங்க. 2.5 மணி நேரம் நம்மளால ஜெபம் பண்ணலைன்னா நம்ம என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சிம்பிளா ஒரு ஐடியா சொல்லித்தரேன். நம்ம எல்லாம் அந்த இன்ஸ்டால்மெண்ட்ல கடன் வாங்கி கடன் கட்டி பழகிட்டோம், அப்படித்தானே? ஒரு பொருளை வாங்கிட்டு, ஒரு பொருளை ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பொருள் என்ன செய்யறது? கடனா வாங்கிட்டு அந்த 10,000 எப்படி கடன் கட்டுவோம்? எப்படி கடன் கட்டுவோம்? கொஞ்சம் கொஞ்சமா வாரத்துல அல்லது டெய்லியும் அல்லது மாசத்துல அந்த கடன் என்ன செய்வோம்? கட்டி முடிச்சிருவோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஐடியா சொல்றேன். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2.5 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். உங்களுக்கு ஜெபம் பண்றதுக்கு அல்லேலூயா ஒரு டிப்ஸ் சொல்லி தரேன். நீங்க காலையில எந்திரிங்க, தனிமையா உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றத அந்த மணி நேரத்தை எழுதிக்கிங்க. வழங்கச்சா நான் சொல்றது? காலையில எந்திரிச்சு ராத்திரிக்குள்ள நீங்க அடிக்கடி ஜெபம் பண்ணலாம். நீங்க 2.5 மணி நேரம் உட்கார்ந்து ஜெபம் பண்ண முடியாது. நீங்க உட்காந்து நல்லா பாட்டு பாடி நல்லா ஜெபம் பண்ணி ஐயோ ரீ மாமா அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க. கண்ணை திறந்து பார்த்தா 5 நிமிஷம் தான் ஓடி இருக்கும்.
நீங்க நினைப்பீங்க பரவாயில்ல 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன், அப்பா என்ன ஒரு ஜெபம் அப்படின்னு கண்ணை திறப்பீங்க, மணி 12:05 தான் இருக்கு. ஹலோ ஹலோ, நான் இதெல்லாம் என் வாழ்க்கை நடந்ததா உங்களுக்கு நான் சொல்றேன். நான் அப்படிலாம் பண்ணியிருக்கிறேன். காலையில 5 மணிக்கு 4:30 மணிக்கு ஏதோ ஒரு அலாரம் வச்சு ஏதோ சத்தம் வச்சு எழும்புவேன். எழுந்து உட்காந்து பயங்கரமா ஜெபம் பண்ற மாதிரி. நான் ரொம்ப ஆர்ப்பாட்டம் எல்லாம் ஜெபம் பண்ண மாட்டேன். என்ன ஜெபமே சைலண்ட் ஜெபமா தான் இருக்கும். சைலண்ட் கில்லர், அவ்வளவுதான். நான் சைலண்டா ஜெபம் பண்ணி சாதிச்சு போயிட்டே இருப்பேன். ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண மாதிரி அப்படி தூக்கம் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஆடி கீடி எப்படியாவது அப்படி இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன் பாருங்க. ஜெபம் பண்ணிட்டு என் செல்ல அமுத்தி பார்த்தா 7 நிமிஷம் தான் ஓடி இருக்கும். ஹலோ, ஆமே. பல மணி நேரம் ஜெபம் பண்ண மாதிரி நினைச்சிட்டு அப்படி செல்ல ஆன் பண்ணுனா பரவாயில்ல, ஜெபத்தை முடிச்சிடலாம், ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டேன் அப்படி நினைச்சு செல்ல ஆன் பண்ணா 7 நிமிஷம் தான் ஓடி இருக்கும். வரும் பாருங்க ஒரு ஆத்திரம். நான் பல மணி நேரம் ஜெபம் பண்ண மாதிரி நினைச்சனே, ஐயோ இவ்வளவு நேரம் தான் ஜெபம் பண்ணா அப்படின்னு அடுத்து ஜெபம் பண்றதுக்கு மைண்ட் என்ன செய்யாத வராது. அப்ப என்ன பண்ணுங்க, அந்த 7 நிமிஷத்தை எழுதிக்குங்க. 7 நிமிஷம் அப்படின்னு எழுதிக்குங்க. அப்படி ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு நிமிஷம் ஜெபம் பண்றீங்களோ அதை கடைசியில கூட்டி பாருங்க. அல்லேலூயா. அதை பெருக்கிட்டே வாங்க, அதை கூட்டிட்டே வாங்க. 5 நிமிஷத்தை எப்பெல்லாம் நீங்க ஜெபம் பண்றீங்களோ அந்த நிமிஷத்தை எழுதிட்டே வாங்க. இது ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதான் இன்ஸ்டால்மெண்ட்ல ஜெபிக்கிற ஜெபம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அரை மணி நேரம் ஃபுல்லா ஜெபம் பண்ணுங்க, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கன்னா ஜெபம் பண்ண முடியாது. உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. தனிமையில உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த நேரத்தை குறிச்சு வையுங்க. ஒரு நாளைக்கு நான் எவ்வளவு மணி நேரம் ஜெபம் பண்றேன்னு இந்த வாரத்துல நீங்க கணக்கு பண்ண போறீங்க. நான் சொல்ற காரியம் எத்தனை பேர் கவனிக்க போறீங்க, எத்தனை பேர் செய்ய போறீங்க? ஆண்டவரே, நான் இன்னையிலிருந்து நாளையிலிருந்து நான் தொடங்க போகிறேன். அப்பா, இன்ஸ்டால்மெண்ட்ல ஜெபம் பண்ண போறேன். தவணை முறையா நான் ஜெபம் பண்ண போறேன். தவணை முறையா நான் ஜெபம் பண்ண போறேன். தேவ சமூகத்தை நான் விட போகிறது இல்ல. அல்லேலூயா. அடுத்த வாரம் கேட்கும் போது சொல்லணும், பாஸ்டர் நீங்க போன வாரம் சொன்னதை நான் அப்படியே கீழ்ப்படுத்த ஜெபம் பண்றேன். இப்ப நான் தேவ சமூகத்தை விடுறதில்ல. தேவ சமூகத்தின் ஆழத்தை நான் புரிஞ்சிட்டு அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாக்குறேன். பாருங்க 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? சமுத்திரத்தை, தேவ சமூகத்தை விட்டு விலகி போனது யாரு? யார் விலகி போனது? யோனா. அதனால கூடியிருந்த எல்லாத்துக்கும் என்ன வந்துருச்சு? பிரச்சனை வந்துருச்சு. கப்பல் பயணம் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க, கூட இருக்கிற எல்லாத்துக்கும் பிரச்சனை. அப்போ அவங்க சொல்றாங்க, இந்த கடல் கொந்தளிப்பு அமரணும்னா நாங்க என்ன செய்யணும்? இப்ப எவன என்ன பண்றாரு? நல்லா இருப்பீர்களாக. ஹலோ, ஒப்பு கொடுக்க வேண்டி யோனா ஒப்பு கொடுக்கல. யார் ஒப்பு கொடுக்கிறா? யார் ஒப்பு கொடுக்கிறா? அந்நியர்கள், அடுத்தவர்கள் ஒப்பு கொடுக்கிறாங்க. ஹலோ, தேசத்தில் நடக்கிற சம்பவங்களுக்கு நம்ம ஜெபம் பண்றது இல்ல, ஆனா தேவன் அறியாதவன் ஜெபம் பண்றான். கடவுளே, இந்த வயநாட்டு ஆசீர்வதியும், வயநாட்டை பாதுகாத்துக்கொள். யாரு ஜெபம் பண்றா? யாரு பிரார்த்தனை பண்றா? யாரு சாமியை கும்பிடுறா? பக்கத்தில் இருக்கிறவன் கும்பிடுறான். நம்ம உயிருள்ள தேவன் ஆராதிக்கிறவன், அகில சிருஷ்டியும் படைத்த ஆண்டவரை நோக்கி நம்ம என்ன செய்யறது இல்ல. ஹலோ, இதுக்கு நான் என்னப்பா செய்யணும் அப்படின்னு யாரு ஜெபம் பண்றா? யாரு கேட்கிறா? அடுத்தவங்க கேட்கறாங்க. அடுத்தவங்களுக்கு உணர்வு இருக்கு, நமக்கு என்ன வரல, இன்னும் உணர்வு வரல. ஞாயிற்றுக்கிழமை இந்த கல்யாண வீட்டுக்கு, காது கோத்துக்கு, கருமாத்துக்கு எல்லாம் போறீங்கல்ல, அங்க யாராவது ஒருத்தராவது உங்களை கேட்டிருப்பாங்க. நீங்க போனீங்கன்னா கேட்பாங்க, என்ன இன்னைக்கு சர்ச்சுக்கு போகலையா? கேட்டாங்களா? வேலைக்கே போங்க, அங்க ஒரு ஆத்தா கேட்கும், என்ன இன்னைக்கு சர்ச்சுக்கு போகாம நீ வேலைக்கு வந்திருக்கிற? கேட்டாங்களா? கேட்பாங்களா? நிச்சயமா கேட்பாங்க. சும்மா இருக்கா, பாஸ்ட் தான் அப்படி கேட்கறான்னு நீயும் வந்து கேட்கற. சபைக்கு போனா பாஸ்ட் தான் அப்படி கேட்கறாருன்னா நீ பாஸ்ட பத்தி தெரிஞ்ச மாதிரி நீ வந்து கிட்ட கேட்கற.
அப்படி அடுத்தவனுக்கு உணர்வு இருக்கு, நமக்கு உணர்வு வர மாட்டேங்குது. தேவ சமூகத்தை தேடணும், நாடணும், தேவ சமூகத்தை பற்றி கொள்ளணும், பிடித்துக் கொள்ளணும் அப்படிங்கிற அந்த பாரம் வரணும். ஒரு சூப்பர் வசனத்தை வாசிக்க பாருங்க, கவனிங்க. 13 வசனத்தை வாசிங்க. அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள். ஆனாலும் சமுத்திரம் வெகும் மும்முரமாய் கொந்தளித்துக் கொண்டே இருந்தபடியால். பாருங்க, நல்லா கவனிங்க. இவ்வளவு விஷயம் நடந்த பின்பு, நான் போன வாரம் கூட சொன்ன 5ஆம் வசனத்தை வச்சு சொன்னேன், கப்பல்காரன் பயந்தான், அவனவன் தன் தேவனை கூப்பிட்டான், அவன் தன் பாரத்தை தூக்கி கப்பல்ல அந்த சரக்குகளை தூக்கி சமுத்திரத்துல எரிஞ்சான். சோத்திரம். அவனுக்கு எல்லாம் அந்த மாதிரி காரியம் நடந்துச்சு, அவன் எல்லாம் கீழ்ப்படிந்து கர்த்தருக்காக செய்யறான். ஆனா யோனா 3ஆவது வசனத்திலிருந்து இப்ப நான் வாசித்த 13ஆவது வசனம் வரைக்கும் அவன் இன்னும் தேவ சமூகத்தில் போகல, இன்னும் அவன் தேவனை நோக்கி அவன் கூப்பிடல, இன்னும் தேவனை நோக்கி அவன் ஜெபம் பண்ணல. பக்கத்துல இருக்கிறவன் தட்டி எழுப்புறான், பக்கத்துல இருக்கிறவன் எழுப்பி விடுறான், பக்கத்துல இருக்கிறவன் பண்ண சொல்றான், பக்கத்துல இருக்கிற உணர்வு வருது. ஆனால் யோனாவுக்கு இன்னும் உணர்வு வரல, இன்னும் என்ன செய்யல, கீழ்ப்படியல, இன்னும் யோனா வரல. இப்ப என்ன நடக்க தெரியுமா? கப்பல் ஓட்டுறது யாரு? கப்பல் ஓட்டுறது யாரு? நம்ம புருஷர்கள். நம்ம வீட்டுல இருக்கிற யாராவது ஒருத்தர் கப்பல் ஓட்டுறாங்க, நம்மால கீழ்ப்படியில, ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட பிராபலத்துல ஓடிட்டு இருந்துட்டு இன்னும் கீழ்ப்படியில, இன்னும் ஜெபம் பண்ணல, இன்னும் கர்த்தரை தேடல. ஆனா வண்டி மட்டும், யோ சீக்கிரம் ஓட்டியா, நான் போகட்டுமியா. புரியலையோ நான் சொன்னது வழங்கலையோ? ஆமேன்னு சொல்லுங்க. இந்த வேகமா கப்பல் ஓட்ட வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு வார்த்தை கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என்னை மன்னிச்சுக்குங்க, என்ன மட்டும் இவர்கள் அழிச்சிடாதீங்க, நான் உங்க சமூகத்துல வந்துடுறேன், இப்ப வந்துடுறேன் அப்படின்னு கீழ்படிச்சிருந்தானா இந்த பிரச்சனை இல்ல. அவன் அப்பவும் சொல்லாம என்ன பண்றாங்க? ஓ புருஷனே, அவனுக்கு அறிக்கை, சீக்கிரம் வண்டி ஓட்டியா. ஹலோ, வீட்டுல இருந்து கிளம்புறது லேட்டு, குளிச்சது லேட்டு, மேக்கப் பண்றது லேட்டு, கண்ட கசுமாலமெல்லாம் பண்ணது லேட்டு, வண்டி ஓட்டினா மட்டும் புருஷன் வேகமா ஓட்டிடுறான். ஹலோ, வண்டி சீக்கிரம் ஓட்டுறா, டைம் ஆச்சுடா, சீக்கிரம் ஓட்டுறா. ஹலோ, சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பிரச்சனை யாருனால? இந்த கிளப்புது வாரு, இந்த ஆத்மா தான் பிரச்சனை. சிக்கிறது யாரு? ஹலோ, கப்பல் ஓட்டுறோம் என்னங்க பண்ணுவான்? இந்த பஸ்ஸுக்காரனுக்கு விவரமே இல்ல, சீக்கிரம் போறானா பாரு, செத்த நான் இப்படி ஓட்டுறான் வண்டிய. பிரச்சனை யாரு? அவன் டைமுக்கு தான் ஓட்டுவான், அவன் இப்படிதான் குரு ஓட்டுவான். லேட்டு யாரு? பஸ் வந்து தொலைதா கருமத்துல, இன்னும் இந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. நம்ம என்ன பண்றான்னு தெரியல. தப்பு எங்கன்னு புரியுதா? தப்பு எவடைன்னு புரியுதா சேச்சி? தப்பு எங்கன்னு தெரியுதா? பண்ணது லேட்டு நம்ம, பண்ண தப்பு நம்ம, யாரு மேல தூக்கி போட்டுறது? வேகமா ஓட்டியா, சீக்கிரம் ஓட்டியா, போட்டுமியா. ஹலோ, நம்ம தேவ சமூகமெல்லாம் இப்படித்தான் இருக்குது, நம்ம சமூகமெல்லாம் இப்படித்தான் இருக்கு. ஆண்டவர் சொல்றார், நீ அந்த தேவ சமூகத்தை தேடிப்பார், வந்து பார், ஜெபித்து பார், உன் வாழ்க்கை துளிர்விடும். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ கரை சேருவ, உன்னை கரையில வந்து கொடுக்கப்படும், கரையில வந்து சேர்க்கப்படும், உன்னை கொண்டு வந்து கர்த்தர் சேர்ப்பார். ரெண்டாவது நான் சொன்னேன், ரெண்டாவது என்னதுங்க? சபை. நீ துளிர்படணும்னா முதல்ல சமூகத்தை நாடணும், சமூகத்தை வாஞ்சிக்கணும், சமூகத்தை விட்டு விடக்கூடாது. யோனா விலகி போன மாதிரி போயிடக்கூடாது. ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அல்லேலூயா. சமூகத்தை ஒரு நாள் நம்ம தனிப்பட்ட வாழ்வில் அதிகாலை ஜெபத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது, அதிகாலை தேவனை தேடுகிற சமூகத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. தனிப்பட்ட வாழ்வில் ஜெபிக்கிற ஜெபம், தனிப்பட்ட வாழ்வில் வேத தியானம், தனிப்பட்ட நாள் தேவனோடு கூட உட்கார்ந்து அமர்ந்து ரகசியமாய் பேசி கற்றுக்கொள்கிற காரியங்களை மிஸ் பண்ணிடக்கூடாது.
இந்த தேவ சமூகம் தான் தேவன் உன்னோடு பேசுகிற தனிப்பட்ட விதத்தில் நம்மோடு உறவாடுகிற ஒரு நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. யாராவது கூட நான் பேசணும் அப்படின்னா, வீட்டுல என்ன கெஸ்ட் வந்தாலும், வீட்டுல என்ன காரியமா இருந்தாலும் போன தூக்கிட்டு அப்படியே நம்ம போயிடுறோமே. நான் பேசுறது மற்ற யாருக்கும் தெரியக்கூடாது, அவரு பேசுறது எனக்கு மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு என்னெல்லாம் நம்ம பரமாட்டிக்குது வாயில லூட்டி விட்டுட்டு நம்ம திரியிறோம். ஹலோ, ஆமைன்னு சொல்லுங்க. சிலர்லாம் போன் வந்துச்சுன்னா தூக்கிட்டு வெளியே ஓடிடுவாங்க. ஹலோ, ஆமைன்னு சொல்லுங்க. முதல்ல போன் வந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள ஓடி வருவாங்க. இப்பெல்லாம் போன் வந்துச்சுன்னா வீட்டுல இருந்து வெளியே ஓடிடுவாங்க. விளங்கச்சா? புரிஞ்சுச்சா? முதல்ல போன் வந்தா குடு குடு குடுன்னு ஓடி வந்தா, ஐயோ போன் வந்துருச்சு, ஐயோ நான் பேச போறேன், அப்படி நான் தான் எடுப்பேன், நான் தான் பேசுவேன் அப்படின்னு ஓடுவாங்க. எங்க வருவாங்க? ஆத்துமா அப்படித்தான் இருந்துச்சு ஆதி நாட்கள்ல, ஆரம்ப நாட்கள்ல. ஆத்துமா ஓடி சபைக்குள்ள ஓடி ஓடி வந்துச்சு. ஐயோ நான் ஜெபிக்க போனேன், நான் தான் முதல்ல, நான் தான் ஃபர்ஸ்ட், நான் தான் ஃபர்ஸ்ட், நான் தான் அப்படி அப்படின்னு வந்த ஆத்துமா இப்ப என்ன பண்ண தெரியுமா? நான் தான் ஓடுவேன், நான் தான் முதல்ல ஓடுவேன், நான் தான் ஃபர்ஸ்ட் ஓடுவேன். ஹலோ, ஹலோ. எனக்கு விவரம் தெரிஞ்ச நேரத்துல, சின்ன பையனா இருக்கும்போது, ஏன் இந்த ஆத்மா இப்படி பேசிட்டு இருக்குது, ஐயோ எனக்கு கட்டுப்பு வரும். ஆத்மா போகவே போகாது. என்ன ஆமேன்னு வர மாட்டேங்குது. நான் சின்ன பையனா இருக்கும்போது சொல்றேங்க, நான் இந்த மாதிரி தம்பிங்க மாதிரி சின்ன பையனா இருக்கும்போது சொல்லுவேன், எங்க அம்மா அப்பாவோட உட்காந்து கதை மணி மணியா பேசிட்டு இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு வந்தா 12:30 மணிக்கு முடியுது, 1 மணிக்கு முடியுது. வீட்டுக்கு போகணுமா இல்லையா? நான் சொல்றது 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி. சில டைம்ல விசுவாசி தங்கிரும். பேசி 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 அந்த ஆத்துமா 1 நாள் 2 நாள் அப்படியே சபையிலே தங்கிரும். எனக்கு வறுமை எரிச்சல், ஏன்டா இந்த ஆத்துமா எனக்கு சர்ச்சுக்கு வந்துச்சு. இன்னைக்கு ஒரு ஆத்துமா வேகமா ஓடுதுன்னா எனக்கு கட்டுப்பு வரும், ஏன்டா இந்த ஆத்துமா ஓடுது. அன்னைக்கு ஓடணும்னு வாஞ்சிச்சேன், இன்னைக்கு என்ன வாஞ்சிக்கிறேன்? கொஞ்ச நேரம் இந்த ஆத்மா இருக்காதா, கொஞ்ச நேரம் வந்து இன்னும் தேவனோட சமூகத்துல இருக்காதா அப்படிங்கிற வாஞ்ச. ஹலோ, அதனாலதான் ஒரு ஆத்மா ஓடும் போது என் மனம் அப்படியே பதறும், என் உள்ளம் துடிக்கும். அது சிலருக்கு தெரியாது, அது சிலருக்கு என்னோட இருக்கிறவங்க தெரியும். ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா. ரெண்டாவது சொன்ன சபை பாருங்க, யோனா வாழ்க்கையில சபைதான் அவன் வாழ்க்கை துளியோட போகுது, சபைதான் அவன் வாழ்க்கை எழும்ப வைக்க போகிறது. வாசிக்கலாம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வேகமா வாசிங்க. நான் உமது கண்களுக்கு எதிராக இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடி தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன். ஹலோ, ஹலோ. தேவ ஆலயத்தை குறித்த ஒரு பாரம், சபையை குறித்த பாரம் யோனாவுக்குள் வந்தது. அதனால தான் யோனாவை அந்த மீன் கரையில கொண்டு வந்து கக்கினது. இல்லாட்டினா அப்படியே சாப்பிட்டு பின்னாடி விட்டு யாவுன்னு ஏப்பம் எடுத்திருக்கோம். பல டைம்ல நீங்க முன்னாடி வந்தனால தப்பிச்சீங்க, அதே நீங்க பின்னாடி வந்தீங்க, மீனுக்கு லாபம், நமக்கு நஷ்டம். முன்னாடி வந்தனால நமக்கு லாபம், மீனுக்கு நஷ்டம். ஹலோ, பக்கத்து பார்த்து சொல்லுங்க, முன்னாடி வரணும்னு விரும்புறீங்களா, பின்னாடி போகணும்னு விரும்புறீங்களா? பக்கத்துல என்னை பார்த்து கேட்காதீங்க, பக்கத்துல பார்த்து கேளுங்க. பக்கத்துல பாருங்க, மூஞ்சி பாருங்க. முன்னாடி வரணும்னு விரும்புறீங்களா, இல்ல பின்னாடி போகணும்னு விரும்புறீங்களா? அல்லேலூயா. முன்னாடி வந்தா முழுசா வருவீங்க, பின்னாடி வந்தா எனக்கு தெரியாது. ஹலோ, ஜீரணமாயிரும். சபை சிலருக்கு விளையாட்டா இருக்கு, சபை சிலருக்கு ஏதோ ஒண்ணு சும்மா ஒரு கண்காட்சி மாதிரி, ஏதோ ஒரு ஆமே அல்லேலூயா ஒரு என்ன சொல்றது வாயில வர மாட்டேங்குது, ஏதோ ஒரு பொருட்காட்சி மாதிரி, ஏதோ வந்துட்டு அப்படியே போற மாதிரி, ஒரு மண்டபம் மாதிரி, ஒரு அல்லேலூயா ஒரு கல்யாண வீட்டுக்கு சீர் வீட்டுக்கு வந்துட்டு போகிற மாதிரி, சத்திரத்துக்கு வந்துட்டு போகிற மாதிரி சபை. சபையினுடைய அருமை சிலருக்கு தெரியறதில்ல, சபையின் அருமை நமக்கு புரியறதில்ல.
எல்லா ஆபத்தும் நெருங்கி சாக போற நேரத்துல யோனா சொல்றார், ஆண்டவரை உம்முடைய ஆலயத்தை நான் நோக்குவேன். ஒரு வாரம் என்னால போக முடியலன்னா அந்த வாரம் முழுவதும் நான் வேதனைப்படுகிற அந்த பாரத்தை கர்த்தர் அறிவார். யாருக்கு பாரம் வருது? ஒரு வாரம் போகலைன்னா அப்படி அடுத்த வாரம் கட்டடிச்சிடுறாங்க. நான் சும்மா சொல்றேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நமக்கு எல்லாம் அப்படிதான் நடக்கு. ஒரு வாரம் நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம ஆலயத்துக்கு வராம விட்டுருவோம். ஆனால் அடுத்த வாரம் அதுக்குன்னு வேணும்னு ஏதோ ஒரு சூழ்நிலை வரும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. மீன் வாய்க்குள்ள போகிற வரைக்கும் யோனா நல்லா ஜெபிச்சிருக்கலாம், நல்ல ஆண்டவரை தேடி இருக்கலாம், நல்ல பாஸ்ட பார்த்திருக்கலாம், நல்ல ஆவிக்குரிய காரியத்தை கண்டிருக்கலாம், எல்லாம் நல்லா செஞ்சிருக்கலாம். ஆனா அவன் நல்லா இருக்கும் போது அதை செய்யல. தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியல, தேவ வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியல. மீன் வாய்க்குள்ள போனதுக்கு அப்புறம் தான், அப்பா ஆலயத்துக்கு வரணும், அப்பா அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே நான் உந்தன் பிள்ளை அல்லோ. புழுவாணி பாட்டுக. என்ன பாட்டுக? புழுவாணி பாட்டுக. ஹலோ, ஆசையெல்லாம் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு. சீக்கிரத்தை உன்னை பரலோகத்தை எடுத்துட்டு வர ஆண்டவர். அப்படி ஒரு உருக்கமான பாட்டு. ஹலோ, ஆமென் சொல்லுங்க. சபை மேல சபைக்கு வந்தாதான் அப்படியெல்லாம் வரும். என்ன வரும்? இப்படி எல்லாம் வரும். ஆசையெல்லாம் நீர்தானே. ஆனா திங்கட்கிழமை ஒரு ஆசை, செவ்வாய்க்கிழமை ஒரு ஆசை, புதன்கிழமை ஒரு ஆசை, வியாழக்கிழமை ஒரு ஆசை, வெள்ளிக்கிழமை ஒரு ஆசை, சனிக்கிழமை சனியம் பிடிச்ச ஆசை. ஹலோ, ஆமே. ஞாயிற்றுக்கிழமை வந்தோடனே அப்படியே பயங்கரமா, ஐயோ என்ன ஒரு ஆடா, இப்படி ஒரு விசுவாசிய எனக்கு ஆண்டவர் கொடுத்ததுக்கு பெரிய கோடா கோடி நன்றி சொல்லணும். 6 நாளும் தேவ சமூகத்தை எட்டி பார்க்காம, தேவனை பார்க்காம 7வது நாள் வந்த உடனே எப்படித்தான் ஆவியானவர் பல 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 பலன்னு கொட்டுறாரோ தெரியல. சொல்லுங்க. 6 நாளும் ஜெபம் பண்ணல, 6 நாளும் வேதம் வாசிக்கல, 6 நாள் இடநாள் எந்த ஜெபத்துக்கு நம்ம வரல. ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே எப்படி ஆவியானவர் ஊத்துறாருன்னு தெரியல. ஹலோ, ஆமென் சொல்லுங்க. பல நாள் தண்ணி வரலைன்னா அந்த பைப்ல என்ன வரும் தெரியுமா? என்ன வரும்? அதுதான் முடிஞ்சு போச்சு. டெய்லியும் தண்ணி வந்துச்சுன்னா நீ பைப்பை ஓபன் பண்ணும் போதெல்லாம் என்ன வரும்? தண்ணி வரும். ஆனா அது தண்ணியே வரல, டெய்லியும் வரல அப்படின்னா நீ திறக்கும் போதெல்லாம் எப்படி வரும் தெரியுமா? ஹலோ, சபை எம்டி ஆயிரும். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எம்டி ஆயிரும். பாருங்க சொல்றோம், ஐயோ நான் அந்த ஆலயத்தை நோக்குவேன், சபையை நான் நோக்குவேன் அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு? வாஞ்சிக்கிறார், விரும்புறார், எதிர்பார்க்கிறார். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை மிஸ் பண்ணிட்டேனே, ஆலயத்தை நான் வெறுத்துட்டனே, ஆலயத்தை நானு தள்ளப்பட்டுட்டனே பாரப்படுறார். ஹலோ, ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. வந்தோன்னு ஒரு முழங்கால போட்டு ஆண்டவருக்கு தேவ சமூகத்தை வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, பா இன்னைக்கு நம்ம பிள்ளை வந்திருக்கிறான்ப்பா, என்னை நிரப்புங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னை பெருக பண்ணுங்கப்பா, நான் என் குடும்ப ஆண்டவரே தளர்க்க செய்யுங்க, என் வாழ்வில் இருக்கிற எல்லா ஆண்டவரே கிரியைகள் எல்லாம் சாகட்டும், இன்னைக்கு நான் பலிபீடத்துக்கு நேராக ஒப்பு கொடுக்கிறேன் என்று அவர் சமூகத்தில் நாம் தன்னை வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். பாருங்க, யோனா ஒப்பு கொடுக்கல, ஆனா அந்நியர்கள் ஒப்பு கொடுக்கறாங்க. பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். யோனா 1:14 வாசிங்க டக்குன்னு. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. பாருங்க, யோனா கூப்பிடல, யோனா ஜெபம் பண்ணல, யோனா ஆலயத்து மேல வாஞ்சிக்கப்படல. ஆனா பக்கத்தில் இருக்கிறவன் அந்நியன், தேவன் அறியாதவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான்.
கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவன் நிமித்தம், இந்த மனுஷனுடைய ஜீவனின் நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்த பலியை எங்கள் மேல் சுமத்தாதேயும், எங்கள் மேல் சுமத்தாதேயும். தேவரீர் கர்த்தர், உமக்கு சித்தமாய் இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை தூக்கி சமுத்திரத்தில் போட்டு விட்டார். நம்ம தேவ சித்தத்தை செய்யறதில்ல, யாரு தேவ சித்தத்தை செய்யறா? ஹலோ, யார் தேவ சித்தத்தை செய்யறா? அவன் உனக்கு விரோதமா மந்திரம் பண்ணும்போது இப்படிதான் பண்றான். என்ன பண்றான்? கடவுளே, உண்மை ஆராதிக்கிற பிள்ளைத்தான் நான் இப்ப என்ன செய்ய போறேன்? மந்திரம் வைக்கிறேன். அவ உங்க சபைக்கு வந்தும் ஒழுங்கா இல்ல, இங்கேயும் ஒழுங்கா இல்ல, அதனால்தான் நானே சூனிய வைக்கிறேன், நீ உனக்கு சித்தமானபடி செய்யும். ஹலோ, இந்த ஜெபம் கேட்கப்படுமா கேட்கப்படாதா? சொல்ல மாட்டீங்களா? இந்த ஜெபம் கேட்கப்படுமா கேட்கப்படாது? ஆண்டவர் பிசாசு ஜெபத்தையும் கேட்பாருங்கோ. ஹலோ, பிசாசன் ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்பார். லேகியோன் பிசாசு ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரு. தெரியுமா உங்களுக்கு? நான் போறேன் சாமி, ஆனா அந்த பன்னி கூட்டத்துக்குள்ள போகணும், அதுக்கு நீர் கட்டளையிடும். ஆண்டவர் சொன்னார், போ. அந்த பிசாசு எங்க போச்சு? பன்னி கூட்டத்துக்குள்ள போச்சு. அல்லேலூயா. பிசாசுக்கும் வசனம் தெரியும், நமக்கு தெரியுமா? ஆலயத்தை நம்ம வாஞ்சிக்கணும். வசன நேரத்துல தூங்கப்படாது, ஆர்வமா கேட்கணும். கொசு உள்ள போய் அது வேலை செஞ்சுட்டு வெளியே வர்ற வரைக்கும் அப்படி ஆஞ்சையா கேட்கணும். அல்லேலூயா. தாகமா கேட்கணும், அப்படி ஒரு பிரியமா கேட்கணும். நான் எங்க போனாலும் சரி, எங்க போனாலும், எந்த மீட்டிங் போனாலும் ஆராதனை ஆராதிப்பேன், பாடுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனா பிரசங்க நேரம் வந்துட்டாவே எனக்கு ஒரு நரம்பு எக்ஸ்ட்ரா துடிக்கும். ஒரு நரம்பு எக்ஸ்ட்ரா என்ன செய்யும்? துடிக்கும். எங்க உட்காரணும்? தூங்க வராத இடத்துல உட்காருவேன். ஆமே. நல்ல பிரசங்க கேட்கிற இடம் பார்த்து உட்காருவேன். அந்த பாஸ்ட் எவரோ என்ன எவரோ நமக்கு தெரியாது. நல்ல பிரசங்கத்தை அவரையே பார்த்துட்டு இருப்பேன். அவர் பேக் சைடா இருந்தாலும், அங்க பின்னாடி இருந்தாலும், அவர் பேக் சைடா இருந்தாலும் நான் அவரை மூஞ்சியே பார்ப்பேன். அவர் பாப்பாரா, என்ன திரும்பி பாப்பாரா அப்படின்னு அவரை வார்த்தையின் மேல வாஞ்சியா பார்த்துட்டே இருப்பேன். ஹலோ, ஆமேன்னு சொல்லுங்க. சில டைம்ல பேப்பர் தான் நோட்ஸ் எழுதுவேன், நல்லா கேட்பேன். ஏதாவது நான் கற்றுக்கொள்ள முடியுமா? ஏதாவது என் வாழ்க்கைக்கு ஏதாவது மாற்றமா, ஏதாவது வார்த்தை நான் புரிந்து கொள்ள முடியுமா? நான் ஒரு பிரசங்கியார் தான், நான் ஒரு பாஸ்ட் தான், நான் பிரசங்க கேட்கணுமா அப்படின்னு உட்கார மாட்டேன். நான் பிரசங்க கேட்கணும், எனக்கு 2 பிரசங்கம் வரணும். அல்லேலூயா. என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியும், அவர் ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாரு, நான் இங்க அந்த பிரசங்கத்தை வச்சு 2-3 பிரசங்கம் எழுதிடுவேன், எழுதி காமிப்பேன். வாரியா, அவர் பேசின பிரசங்கத்துல நான் 2 பிரசங்கம் எடுத்திருக்கேன், பாரு பிரசங்க பாரு. உடனே நோட்ஸ் எடுப்பேன், உடனே எனக்கு ஒரு பிரசங்கம் நான் ரெடி பண்ணிடுவேன். ஹலோ, பிரசங்கம், வார்த்தை, சபை காரியத்துல ஒரு ஆர்வம், வாஞ்சை, அவரைத்தான் கர்த்தர் துளிர்க்க செய்வார், அவரைத்தான் கர்த்தர் வளர்க்க செய்வார், அவரைத்தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்ப அவன் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறான். ஆனா யோனா இன்னும் என்ன செய்யல? தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க. 16 வசனத்தை வாசிங்க. 1:16. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். யார் பொருத்தனை பண்றா? யார் பொருத்தனை பண்றா? யோனாவை தூக்கி கடல்ல போட்டதற்காக இவர்கள் பொருத்தனை எடுக்கிறாங்க. ஹலோ ஹலோ, யோனாவை தூக்கி கடல்ல போட்டதற்காக தேவ மனுஷன், இவர் தீர்க்கதரிசி, இவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன், அவனை தூக்கி நம்ம தண்ணியில போட்டோமே அப்படிங்கிறதுக்காகவே தேவ சமூகத்துல பொருத்தனை எடுக்கிறான். நம்ம எத்தனை பொருத்தனை எடுத்துட்டு இருக்கிறோம்? நம்ம எத்தனை பொருத்தனை எடுத்துட்டு இருக்கிறோம்? இவங்க பண்ண மாதிரி பொருத்தனை எடுத்துருந்தா இப்ப எத்தனை பொருத்தனை நம்ம எடுத்திருப்போம்? ஹலோ, ஆமே. செவன் நடக்கணும், எனக்கு ஆசீர்வாதம் வரணும், நன்மை நடக்கணும். ஆனா பொருத்தனை மட்டும் என்ன செய்ய மாட்டோம். அண்ணாள் பொருத்தனை பண்ணினாள்.
எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தார் என்றார். அந்த பிள்ளை அப்படியே கர்த்தர் ஊழியத்துக்கு கொடுப்பேன். வசனம் அழகா சொல்லுது. அவள் பால் மறந்த பின்பு ஆலயத்தில் கொண்டு வந்து விட்டாள். ஆமென் சொல்லுங்க. பொருத்தனையை அப்படியே நிறைவேற்றினார். எப்தா பொருத்தனை பண்ணினா, ஆண்டவரே இந்த பெலிஸ்யர் கையில நான் ஜெயிச்சிட்டேன்னா, மீதியான கையில நான் ஜெயிச்சிட்டேன்னா, நான் ஜெயிச்சு வாசல் கிட்ட வரும்பொழுது யார் என் வாசலுக்கு முன்னாடி எது வருதோ அதை அப்படியே நான் பலியா கொடுக்கிறேன். எப்தா ஜெயிச்சிட்டு வாசல்ல வரும்போது அவங்க பிள்ளை ஓடி வந்தா, ஒரே பிள்ளை, அதை அப்படியே ஒப்பு கொடுத்தா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். வாசிக்க வேண்டாம், கவனிங்க. வேதத்தில் எத்தனையோ பேர் பொறுத்து எடுத்தாங்க. ஆலயம் என்பது ஜெபம், தேவனை தேடுதல், ஆராதிப்பது, சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பது, தன்னை பலியா ஒப்பு கொடுப்பது, பொருத்தனை எடுப்பது, அவன் காணிக்க செலுத்துவது, தசமாக செலுத்துவது, ஆலயத்திற்கு நடக்கிற எல்லா காரியத்தில் தன் பங்கை செயல்படுத்துவது, இதெல்லாம் சபை காரியத்தில் நம்ம பங்குள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. விண்ணப்பம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தரை நினைக்கணும். பாருங்க, தொய்ந்து போகும்போது கர்த்தரை நினைக்கிறான், பிரச்சனை வரும்போது தான் கர்த்தரை நினைக்கிறான். இல்ல, எப்போது கர்த்தரை நினைச்சு துதிச்சு கொண்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பாக்க. சோத்திரம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆமென், அல்லேலூயா, தேவ சமூகம் முக்கியம், தேவ சபையும் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறோம்? தேவ சமூகம் நம்ம எப்போதும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடம் இது. நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் கொடுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். எப்போதும் தேவ சமூகத்துக்கு வரலாம், எந்த நேரத்திலும் வரலாம், எந்த நாளிலும் வரலாம். நம்ம எல்லாம் வெள்ளிக்கிழமை சர்ச்சுக்கு கோயிலுக்கு போய் பழக்கப்பட்ட ஆளுகளா? செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போய் பழக்கப்பட்ட ஆளுகளா? அமாவாசை கோயிலுக்கு போய் பழக்கப்பட்ட ஆளுகளா? அது மாதிரிதான் இப்போ நம்ம செய்யறோம். என்ன செய்யறோம்? ஆடிக்கு ஒருக்கா, அமாவாசைக்கு ஒருக்கா. ஆடி வருஷத்துக்கு ஒருக்கா வருது, அமாவாசை மாசம் வருது. திருவுண்டுக்கு மட்டும் வருவேன் பாஸ்டர், போயிடுவேன். திருவுண்டுக்கு மறக்காம வந்துடுவேன், மற்ற வாரங்கள் வரமாட்டேன், போயிடுவேன். அமாவாசை தோறும் போய் கோயில போய் மணி அடிச்சுட்டு வர கேசுகளா நம்ம இருந்துட்டுமா? சபையிலும் அதே மாதிரி தான் நம்ம பண்றோம். ஹலோ, சபை எப்போதும் திறந்துதான் இருக்கும். ராத்திரி 10 மணிக்கு தான் அந்த சபையை நாங்க போட்டுறோம். அது பாதுகாப்புக்காக தான் போட்டோம். எனக்கு ஆசை, திறந்தே வைக்கணும் ஆசை தான். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. எப்போதுமே திறந்து வைக்கணும் தான் ஆசை. நீங்க வர்றீங்கன்னா 24 மணி நேரம் திறந்தே வைக்கிறேன், வாங்க. ஹலோ, ஆமா, ஆலயம் எப்போதும் வாசல் திறந்தே இருக்கும். பாஸ்டர், நான் வரும்போதெல்லாம் சில டைம் பூட்டி இருக்கு பாஸ்டர், பிச்சு போடும் பிச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நாங்களும் மாம்சம் தான், கொஞ்சம் எங்காவது அப்படி இப்படி எங்காவது ஊருக்கு வெளியே எங்காவது போக வேண்டிய வரும், போகத்தான் செய்வோம். சோத்திரம். நீங்க வாங்க, எப்போதும் உங்களுக்கான ஒரு வாட்ச்மேனை போட்டு நாங்க இங்கே ஒரு ஆளை ரெடி பண்ணிடுறோம். வர்றீங்களா? எப்பொழுதும் ஆலயம் திறந்தே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. செவ்வாய்க்கிழமையா, திங்கக்கிழமையா, புதன்கிழமையா, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமையா, சனிக்கிழமையா, எப்பெல்லாம் எனக்கு நேரம் காலங்கள் இருக்குதோ நான் தேவ சமூகத்துக்கு வரணும், சபைக்கு வரணும், அந்த வாஞ்சை நமக்கு வரணும். அல்லேலூயா. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? நல்லா உயர்த்தி அல்லேலூயா. ஆமா, ஆலயத்தை நாடுகிற தேடுகிற தேவ பிள்ளைகளாய் நீங்க இருக்கணும். ஆலயத்தை மிஸ் பண்ணக்கூடாது, ஆலயத்தை விடக்கூடாது. சங்கீதம் 27:4 அவன் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறான், நான் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுகிறேன், என் ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படி, ஆமென், ஆலயத்தில் நான் தங்கி இருக்கும்படி, ஆமென், அல்லேலூயா, ஆலயத்தில் அல்லேலூயா ஸ்தோத்திரம். பாருங்க, அழகா சொல்றார் பாருங்க. ஆமென், அல்லேலூயா, அதையே நாடுவேன், அதையே நான் கேட்பேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய ஆமென் மகிமையை பார்க்கும்படி, கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படி, நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடு. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்கப்பா. ஆம், ஆரம்ப நாட்கள்லாம் ஜனங்கள் வந்து தங்கி இருந்து ஜெபம் பண்ணிட்டு போவாங்க, ராத்திரி எல்லாம் வந்து ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. ஆமென், வந்து 2 நாள் 3 நாள் தங்குவாங்க, உபவாசம் இருந்து தங்குவாங்க, ஒரு நாள் ஃபுல்லா உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. இன்னைக்கு அந்த காலங்கள் எங்க, நாட்கள் எங்க? இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் எங்க? ஏன் ஒரு வாழ்க்கை துளிர் விடவில்லை? ஒரு பிரச்சனை, ஒரு காரியம் வந்துச்சுன்னா ஒரு நாள் ஆபீஸ் லீவ் போட்டு வந்து சபையில வந்து காலை முதல் சாயங்காலம் வந்து உட்கார்ந்து மண்டி ஓட்டு ஜெபம் பண்ணு. உனக்கான வாசல் திறக்கப்படும், உனக்கான அற்புதம் நடக்கும்.
ஒரு ராத்திரி வா, நீ பகலெல்லாம் வேலைக்கு போறியா, ஜெபம் பண்ண முடியல, ஒரு ராத்திரி வா, வாலி 9 மணிக்கு 10 மணிக்கு வந்து முழங்கால் போடு, ராம் முழுதும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. இயேசு கிறிஸ்து மலைகள்ல வனாந்தரத்துல ராம் முழுதும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணினார். ஏன் நம்ம உட்கார்ந்து ராம் முழுதும் உட்கார்ந்து ஜெபம் பண்ண என்ன? ஒரு நாள் தூக்கத்தை தேவனுக்காக கொடுத்தா என்ன? ஹலோ, ஆமென் சொல்லுங்க. பிரச்சனை மாறல, பிரச்சனை மாறல, பிரச்சனை இருக்குது, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்லி புலம்பி நீ கம்பளியை போத்தி ஆமென் படுத்துட்டு இருக்கிற கேஸா இல்லாம கம்பளி தூக்கி போட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று தேவ சமூகத்தில் அமர்ந்து கர்த்தருடைய ஆலயத்தை தேடுங்கள். ஹலோ, பிரச்சனை, மக பிரச்சனை, மருமகம் பிரச்சனை, அம்மா பிரச்சனை, இவன் பிரச்சனை அப்படின்னு உட்கார்ந்து வீட்டுக்குள்ள உட்கார்ந்து கதவை சாத்தி கண்ணீர் வெடிச்சு புலம்பிட்டு இருக்கிறத விட்டுட்டு வீட்டை இழுத்த நல்ல திண்டுக்கல் பூட்டி வச்சுட்டு சபைக்கு நேரம் ஓடிவா. அல்லேலூயா. வீட்டுக்கு முன்னாடி நோட்டீஸ் எழுதி போடு, நான் இன்னி வீட்டுல 3 நாள் இருக்க மாட்டேன், 3 நாள் சர்ச்சில் தான் இருப்பேன், என்னை பார்க்கறதா இருந்தால் சர்ச்சுக்கு வாருங்கள். ஏன் சொல்லப்படாது? அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. குடும்பமா வாங்க. குடும்ப பிரச்சனையா? குடும்பம் வந்து சபையில உட்கார்ந்து குடும்பமா வந்து ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபம் பண்ணிப்பாரு. குடும்பத்தின் வாசல்கள் திறக்கப்படும், உனக்கான அப்பம் கொடுக்கப்படும், உனக்கான தண்ணீர் கொடுக்கப்படும், உன் வியாதி உன்னை விட்டு விலக்கப்படும், உனக்கான போராட்டங்கள் மாறும். தொழில பிரச்சனையா, வீட்டுல பிரச்சனையா, உன் வேலையில பிரச்சனையா, உனக்கு விரோதமா எழும்புகிற ஆபீசர் பிரச்சனையா, உனக்கு விரோதமா இருக்கிற மனுஷர்கள் பிரச்சனையா, உட்கார்ந்து ஒரு நாள் உபவாசம் போடு, ஒரு நாள் ஜெபம் பண்ணு. உபவாசம் போட முடியலையா? நல்ல A1 பிரியாணி கடையில் சாப்பிட்டு போட்டு வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்கிறேன் நான். புரியல சிலருக்கு? ஆமென் சொல்லுங்க. நல்ல மீல்ஸ், நல்ல சாப்பாடு சாப்பிட்டு வந்து உட்கார்ந்து அமர்ந்து ஜெபம் பண்ணு, தப்பே இல்லைங்கிறேன் நான். என்ன அல்லேலூயா வர மாட்டேன்? பிரச்சனை பிரச்சனை பாடு, ஒண்ணுமில்ல உட்கார்ந்துட்டு இருந்தா எல்லாம் கம்ப்ளீட்டா வலிச்சிட்டு போயிடுவான். புரியுதா உனக்கு? சபை தேவ அக்னி, தேவ வல்லமை, ஆமென் அல்லேலூயா, உலாவுகிற இடம் இது. ஐயோ, 3வது பாயிண்ட் அடுத்த வாரம் கண்டினியூ. ஆண்டவர் பேசுறார், தெளிவா இன்னைக்கு பேசி இருக்கிறார். 2 விஷயத்தை தான் சொன்னார். நான் 3வது விஷயம் சாம்பலை குறித்து அடுத்த வாரம் சொல்றேன். இதே சம்பவத்தில் இருக்கு. அவங்க சாம்பல்ல வந்து உக்காந்தாங்க, ரெட்டை உடுத்தி வந்து உக்காந்தாங்க. ஆமா, அது அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். எல்லாரும் 7 மணிலுங்க பார்க்கலாம். ஆமா, 2 விஷயத்தை சொன்ன. வாழ்க்கை துளிர்க்கணும்னா, யோனா வாழ்க்கை துளிர்ப்பதுக்கு 2 விஷயம். ஒன்னு தேவ சமூகம், 2வது தேவ சபை. அது 2ஐயும் மிஸ் பண்ணக்கூடாது, விடக்கூடாது. அது யோனா அது பெற்றுக்கொண்டா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்கப்பா, இந்த வார்த்தையை